உயர் அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆணையத்தின் சார்பிலே நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இப்பொழுது தமிழக அரசு பல்வேறு விளையாட்டு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் குறிப்பாக முக்கியமாக சிறப்பாக செயல்படக்கூடிய பெரும் சாதனைகள் படைத்துள்ள விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மாண்பு முதலமைச்சர் இத்தகைய ஒரு போட்டிகளை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு சாதாரணமான அல்ல ஒரு கணிசமான ஒரு பரிசுத் தொகையை வழங்கி அவர்களெல்லாம் உங்களை போன்ற அனைவரும் மிகவும் இன்னும் ஆர்வத்துடன் போட்டிகள் பயிற்சிகளில் ஈடுபட்டு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய போட்டிகளில் வெற்றி பெற்று பல்வேறு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த திட்டமும் இந்த கோப்பைகளும் பரிசுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. Historic day today that under one roof we have got about 800 sports persons sitting, and all of them are winners in their own right. I hope this marks a turning point in the sporting history for our state. This is something which hasn't happened perhaps anywhere in the country, that so many winners have and in producing some international medalists, more so Olympic medalists in particular. And therefore, under the guidance and instruction of our Honorable Chief Minister, several schemes specifically designed to produce champions have been launched in the last 2 years. A scheme under which we selected 5 elite sport persons who were recently honored and rewarded by our Honorable Chief Minister in person is one such scheme. To the best of my knowledge, there is no parallel to this scheme anywhere in the country. There are several other schemes about which I can go on speaking, but I will not take much time. I will not dwell upon them. I would rather urge all you youngsters, you young sports persons, athletes, to use this opportunity, to use this encouragement of the government, to play hard. விளையாட்டு ஆளுமைகளை குறிப்பாக நான் பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திரு கே பிரேம்குமார், அருமைக்குரிய செல்வி காயத்ரி, சத்யன், செல்வி தேவீனா, செல்வி ஐஸ்வர்யா நெடுஞ்செழியன் உள்ளிட்டவர்களை ஆண்டுதோறும் 25 லட்சம் ரூபாய் வழங்கி ஒலிம்பிக் போட்டிகளே நீங்கள் மகத்தான வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்று 16ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களையெல்லாம் சந்தித்து இந்த ஊக்கத்தொகையை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்திய நிகழ்வின் மூலம் நம்முடைய விளையாட்டுத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பாதையை அமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதை நான் மற்றற்ற மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் இதை சுட்டி காட்ட வருகிறேன். சத்தியன் அவர்களை பற்றியும் எல்லாம் எங்கள் வாராந்தர இதழ்களிலே நாளிதழ்களிலே அவர்களுடைய ஆற்றலை திறமையை புகழ்ந்து நாங்கள் கட்டுரையாக வடிவமைத்துள்ளோம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை கண்டறிந்து
மிக சரியான தேர்வாக தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை பத்திரிகை ஊடகவியல் நண்பர்கள் பாராட்டியதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு விளையாட்டு வீரர்கள் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான அர்ப்பணிப்பை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்முடைய செயலாளர் முகமது நஜ்முதீன் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். விளையாட்டு வீரர்கள் ஒரு மகத்தான ஒரு பணியினை இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வதைப் போல 15 வினாடிகள் ஓடுவதற்காக 15 ஆண்டுகள் பயிற்சி செய்கிறவர்கள் தான் விளையாட்டு வீரர்கள். இது ஒரு மகத்தான காரியம். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதும் கல்லூரியில் படிக்கும் போதும் விளையாட்டிலே ஆர்வம் காட்டாதவனாக நான் இருந்தேன். கவிதை எழுதலாம், பேச்சு போட்டிகளில் நாடு முழுவதும் சென்று நான் இந்த மாநிலத்தில் 2வது இடம் பெற்றிருக்கிற மாணவனாக இருந்த நிலையிலும் கூட என்னுடைய சக தோழர்களெல்லாம் விளையாட்டில் ஆர்வம் காட்டுகிற போது வேடிக்கை பார்ப்பவராக மாத்திரம் இருந்திருக்கிற நிலையிலே உங்களை எல்லாம் இன்று பார்க்கிற அந்த உற்சாகத்திலே அப்படி ஒரு வாய்ப்பை நான் தவறவிட்டு விட்டோனோ என்கிற எண்ணம் என் நெஞ்சிலே நிழலாக அலை மோதுகிறது என்பது. என் விஜயகுமார் 110 மீட்டர் தடை ஓட்ட போட்டியில் முதல் இடத்தை பெற்ற மதுரையினை சார்ந்த ஏ சுரேஷ், 3வது இடத்தை பெற்ற கடலூர் அணியினை சார்ந்த கே பிரேம்குமார், 800 மீட்டர் ஓட்டத்தில் முதல் இடத்தை பெற்ற நாமக்கல்லை சார்ந்த பி பிரான்சிஸ் சகாயராஜ், 2வது இடத்தை பெற்ற கோயம்புத்தூர் அணி சார்ந்த பி கார்த்திக், 3வது இடத்தை சார்ந்த காஞ்சிபுரம் அணியினை என் பத்மநாபன், 5000 மீட்டர் ஓட்ட போட்டியில் முதல் இடம் பெற்ற நீலகிரி இணை சார்ந்த ஆர் ராமச்சந்திரன், விழுப்புரம் அணியினை சார்ந்த எஸ் மணிகண்டன் 2வது இடத்தில், 3வது இடத்தில் சென்னையினை சார்ந்த பி எழில்நிலவன். நீளம் தாண்டும் போட்டியில் முதல் இடத்தை பெற்ற 3வது இடத்தை பெற்ற திருநெல்வேலி அணியினை சார்ந்த ஏ ரோசிட்டோ சாக்ஸ். ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் 3வது இடத்தை பெற்ற தேனி அணியினை சார்ந்த டி அறிவு செல்வன். உயரம் தாண்டும் போட்டியில் முதலிடம் திருநெல்வேலி அணியின் சி நிகில் சிற்றரசு. 2வது இடம் ஈரோடு அணியினை சார்ந்த கே கௌதம். 3வது இடம் திருப்பூர் அணியினை சார்ந்த வி கிருஷ்ணபிரசாத். ஷாட்புட் போட்டியில் முதலிடம் காஞ்சிபுரம் அணியின் என் சங்கர். 2வது இடம் திருச்சியினை சார்ந்த சந்தோஷ்குமார். 3வது இடம் தூத்துக்குடியினை சார்ந்த சிதம்பரநாதன். டிஸ்கஸ் த்ரோ போட்டியிலே முதல் இடத்தை பெற்றவர் சேலம் அணியினை சார்ந்த எஸ் எம் திவாகர் ராஜா. 2வது இடம் கன்னியாகுமரி அணியினை சார்ந்த சந்தோஷ் தேவதாஸ். ஜாவ்லின் த்ரோ போட்டியில் முதல் இடத்தை பெற்ற காஞ்சிபுரம் அணியினை சார்ந்த ஜி சதீஷ். 2வது இடம் திருநெல்வேலி அணியினை சார்ந்த ஹெச் மைக்கேல் ஜெஸ்டின். ஆண்கள் பிரிவில் சாம்பியன்ஷிப் டிராபி முதல் இடத்தை வென்றெடுத்த அணியினர் சென்னை மாவட்ட அணி நாராயணன். 2வது இடம் திருவண்ணாமலையின் எஸ் அர்ச்சனா. 3வது இடம் கோயம்புத்தூர் அணியினை சார்ந்த ஆர் கௌசல்யா. 100 மீட்டர் தடையோட்டம் முதல் இடம் காஞ்சிபுரம் அணியினை சார்ந்த காயத்ரி கோவிந்தராஜ். 2வது இடம் சென்னை அணியினை சார்ந்த வி ஹனி. 3வது இடம் கோயம்புத்தூர் அணியினை சார்ந்த ஹேமஸ்ரீ. 400 மீட்டர் ஓட்டம் 2வது இடம் கரூர் அணியின் டி ரேணுகா. 3வது இடம் காஞ்சிபுரம் அணியின் டி எஸ் கவிதா. 3000 மீட்டர் ஓட்ட போட்டி 2வது இடம் கோயம்புத்தூர் அணியின் எஸ் பத்மாவதி. 3வது இடம் நாமக்கல் அணியின் ஏ காளீஸ்வரி. நீளம் தாண்டும் போட்டி 2வது இடம் நாகப்பட்டினம் அணியினை சார்ந்த கார்த்திகா. 3வது இடம் சென்னை அணியின் சுரேகா ரஞ்சன்.
சென்னை அணியினை சார்ந்த ரொஷேல் மேக்ஃபர்லான். இரண்டாவது இடம் கோயம்புத்தூர் அணியின் M.A. சிவ அன்பரசி. மூன்றாவது இடம் நாகப்பட்டினம் வைஷ்ணவி. உயரம் தாண்டும் போட்டியில் முதலிடம் மதுரை V. நந்தினி. டிஸ்கஸ் த்ரோ முதலிடம் கன்னியாகுமரி U. வசுமதி. இரண்டாவது இடம் தஞ்சாவூர் E. ஹேமப்பிரியா. மூன்றாவது இடம் திருநெல்வேலி V. சித்ரா. ஜாவ்லின் த்ரோ முதலிடம் கோயம்புத்தூர் அணியின் S. சரஸ்வதி.